மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தை நேற்று இன்று 2 நாள் விடுமுறை. நாளைக்கு சண்டே. ஸோ தொடர்ந்து 3 நாள் விடுமுறை இருக்குது. நெக்ஸ்ட் மண்டே தான். ஸோ நிஃப்டி பொறுத்த மட்டும் நிறைய பேர் பார்த்துருப்போம். லாஸ்ட்டாக தேர்ஸ்டே அன்றைக்கி ஒரு நல்ல ரேலி இருந்தது. அன்றைக்கி காலையில் நான் பேசும்போது மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரோக்ராம் மாலை முரசில் வருது. மார்க்கெட் நிச்சயமாக ஒரு 80% மேலே தான் போகும், கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு, 20% கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 500-600 பாயிண்ட் நல்ல ஒரு ரேலி கிடச்சிது. ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், 20,000 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் அது அவ்வளோ ஈஸியாக அதை பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. இந்த இயர் வேணும்னா 24,000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 24,000க்கு போகிறதுக்கு 80-90% வாய்ப்பு இருக்குது இந்த இயர் என்றோ, இல்லைன்னா நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அடுத்த கரெக்டாக ஒரு வருஷத்துக்குள்ளே அது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பையிங் சைடில் தான் இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ்லாம் பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துருச்சு. ஸோ பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இம்மீடியட்டாக அது கீழே வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஸோ ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த இயருக்கு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அப்படியே கொடுத்தாலும் பெருசாக இருக்காது, கொடுத்தாலும் அந்த 20,000 பிரேக் பண்ணாது அப்படின்னு நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இப்போ புதுசாக பார்க்குறவங்க, இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு பங்குச்சந்தையில் நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்லாம் தெரியல. அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் எங்கேயாவது ஒரு புரோக்கர்கிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிலே இருக்கும். ஸோ லார்ஜ் கேப் நிஃப்டி ஃபண்டுன்னு இருக்கும், அப்புறம் இடிஎஃப் ஃபண்டுன்னு இருக்கும், நிஃப்டி பீஸ், ஐசிஐசி நிஃப்டி, இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுங்களில் நீங்கள் இல்லைனா ஐபிஓன்னு சொல்லுவாங்க, முதன் முறையாக ஒரு கம்பெனி லான்ச் ஆகும். இதெல்லாம் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் இதில் போய் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதுக்குன்னு பெரிய ஸ்கில்லெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த மாதிரி செய்கிறதுக்கு. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்புறமா நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரலாம். நன்றி, வணக்கம்.